வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 25/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7-6-3. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா, ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 3-6 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 6-3ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். போர்டு மாதிரி வந்திருக்குது நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 7-6-3க்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 2க்கு பவர் 7 பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இது 2 பாக்ஸும் பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6-3 பார்த்திங்கன்னா பிசியில் வந்து கனெக்ட் ஆகுது. பிசியில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சுன்பா. ஆல் போர்டு தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து கேசிங் கொடுக்குறது. இதில் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்து குரூப் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி 2 ஷோவில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருந்தது ஆல் போர்டு வந்து. இதில் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஆல் போர்டுமே வெற்றி கிடைக்கல. சரி, ஓகே. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் நான் அதில் சொல்கிறேன். சரி, ஓகேன்பா. அடுத்து பாருங்கள், 6 மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 6 மணிக்கு ரிசல்ட் பாருங்கள். 9-6-8. இந்த 9-6-8க்கு நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 நம்பருமே கிடச்சிருக்குன்பா. ஆனால் 3 நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. 9-6-8 3 நம்பருமே கிடச்சிருக்கு. 3 நம்பருமே போர்டு மாதிரியே வந்திருக்கு. நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6-9 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8-9 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 6-8ன்னு ஒரு செட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 செட்டு கொடுத்துருக்கோம். 2 செட்டுமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்பா. அதே மாதிரி போர்டு வைஸாகவும் இன்னிங் வர வேண்டியது, அதுவும் மிஸ் ஆகிருக்கு. 2 செட்லேயும் பார்த்திங்கன்னா 2 செட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9-6-8. இதில் பார்த்திங்கன்னா 6-8 அதுக்கப்புறம் 6-9 2 பாக்ஸ் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. 8-9 ஒரே செட்டில் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6-8 இது வந்து பிசி வந்து இதில் வந்து பிசி பாஸ் ஆகுது, கனெக்ட் ஆகுது. 6-9 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. 4 பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு ஒரே போர்டில் நம்மளுக்கு 2 நம்பர் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருப்போம். ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆல் போர்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அதே தான் நம்ம கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 6-8 கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில். அதுதான் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இதில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 5-3-4 இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆச்சு. டோட்டலாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல் போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆச்சுன்பா. அதில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 1 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்க நம்பர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இது 1 மணிக்கு மட்டும் 6ஆம் நம்பர் கரெக்டாக போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே போர்டு சேஞ்ச் ஆகி வந்ததுனால மிஸ் ஆகிடுச்சுன்பா. சரி, அடுத்து பாருங்கள், 25/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 03, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 87, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 25. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 38, 37, 32, 82, 85, 75.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 082 085 072 075 382 375. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 52 52லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3 9 3 6 3 5 2 9 2 6 2 1 6 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 9 1 3 9 5 3 6 1 3 6 5 2 9 1 2 6 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 2 3 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதுலேயும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஏன்னா யூடியூப்புக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்றதுனால இதுலேயும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 0 6 3 6 5 0 5 2 3 4 0. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 0 5 6 0 3 6 2 5 6 2 3 4 0 5 4 2 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 3 0 3லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 7 6 6 9 9 3 3 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். அதிகமாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க இந்த மாதம். அதனால் 6 மணிக்கே டபுள்ஸில் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வேணாலும் அடிக்கலாம்பா. 1 மணிக்கும் அடிக்கலாம், 8 மணிக்கும் அடிக்கலாம். அதிகமாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அடிச்சிருக்காங்க. அதனால் நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன். உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.